Hi, my name is PK and welcome to my channel. இந்த வீடியோல ஈஸியா அண்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பூச்செடி வளர்க்கறத பத்தி தான் பார்க்க போறோம், which is balsam. இந்த balsam எப்படி விதையில இருந்து நார்த் எடுத்து அதை பெர்ஃபெக்ட்டா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அதோட பூ பூக்குறதுல இருந்து அண்ட் கடைசியா இந்த செடியில இருந்து நம்ம எப்படி பர்சனல் யூஸ்க்காக சீட்ஸ் சேவ் பண்ணறது வரைக்கும் ஒரு ஃபுல் அப்டேட்டா தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். To begin with, balsamன்றது ரொம்ப ஒரு ஈஸியா வளரக்கூடிய ஒரு செடி தான். எந்த ஒரு பெருசா ஒரு ஸ்ட்ரகிள் இல்லாம அது ஒரு எந்த ஒரு ஸ்பெஷல் ரெக்குயர்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லாம வளரக்கூடிய ஒரு செடி தான் balsam. And for people whoever wants to start a flowering plant from seeds in their garden, அவங்களுக்கு வந்து இந்த balsamன்றது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும். பிகாஸ் இதை வளர்க்குறது வந்து அவ்வளோ பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்லை, ஜஸ்ட் ஒரு ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய ஒரு செடி தான். அண்ட் இதில் ஒரு பெனிஃபிட் என்னென்னா, இந்த balsam பூ வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்கறதுக்கு அண்ட் நிறைய கலர் வேரியன்ஸில் இருக்குது. சீட்ஸ் வாங்குறப்போ நம்ம இதில் ஒரே ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இதை வந்து ஒரு மிக்ஸ்டு சீட்ஸ் பேக்கெட் வாங்குறதுக்கு ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். பால்சமில் நிறைய வெரைட்டி இருக்குது, பட் ஆனால் ஒரு பேசிக்கான வெரைட்டி வந்து ஒரு நார்மலாக சின்னதாக பூ பூக்கிறது. ஆனால் அதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது. கலர் சீட்ஸை ஒரு மிக்ஸ்டு பேக்கெட்டாக வாங்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். சீட்ஸ் சோயிங்க்கு வந்து எப்பவுமே ஒரு மீடியம் சைஸ் கொஞ்சம் டீப்பராக பாட் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் அந்த பாட்டில் வந்து ட்ரைனேஜ் ஹோல்ஸ் இருக்கிறதான்னு பார்த்துங்க. ஏன்னா ட்ரைனேஜ் ஹோல்ஸ்ன்றது ஒரு நெசசரியான ஒரு விஷயம், சீட்ஸ் சோயிங்க்குன்னு இல்லை, பட் எல்லா பாட்ஸுக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் அந்த ட்ரைனேஜ் ஹோல்ஸை ஒரு ஃப்ளாட்டான ஸ்டோன் வச்சு எப்பவுமே கவர் பண்ணிவிடுங்க. பிகாஸ் இப்படி கவர் பண்ணுறதுனால அந்த வாட்டர் ட்ரைனேஜ்ன்றது எந்த ஒரு லேக் இல்லாமல் ரொம்ப கிளியராக போகும். அண்ட் அதோட சாயிலோட கண்டென்ட் எதுவும் லூஸ் பண்ணாமல் இருக்கும். சீட்லிங் மிக்சர் அதில் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரு ஜென்டிலான ஒரு ஃபோர்ஸ் மூலமாக அதை டேப் டவுன் பண்ணணும். அப்படி டேப் டவுன் பண்ணுறதுனால அதுக்குள்ளே இருக்க அந்த சாயிலுக்குள்ளே இருக்க சின்ன ஏர் கேப்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். அப்படி இருக்குது ஏர் கேப்ஸ் ரிமூவ் ஆகிறப்போ சாயில் வந்து ஒரு லெவலாக இருக்கும். சீட்ஸ் போட்டதுக்கு முன்னாடி நம்ம வாட்டர் விட்டுறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பிகாஸ் சீட்ஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து மேபி ஒரு சின்னதாக ஒரு ஜென்டில் ஷவர் வேணால் கொடுக்கலாம். சீட்ஸ் போட்டதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணியை விட போகிறோம்னா அது வந்து சீட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக டிஸ்லோகேட் பண்ணணும். எப்பவுமே டிஸ்லோகேட் ஆகிற சீட்ஸ் எதுவுமே ப்ராப்பராக ஜெர்மினேட் ஆகாது. தண்ணி விடுறதுனால உள்ள இருக்க காம்போஸ்ட் அண்ட் மற்ற மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஈஸியாக பிரேக் டவுன் பண்ணுறதுனால ஸ்டாச்சுரேட் பண்ணுறப்போ அது இருக்க நியூட்ரிஷன் எல்லாமே ஈஸியாக ரிலீஸ் ஆகிறப்போ அது ஜெர்மினேஷனுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்கும். ஜெர்மினேஷனுக்கு பெருசாக நியூட்ரிஷன் தேவையில்லை, பட் அப்படி நியூட்ரிஷன் இருக்கிறது அந்த சீட்ஸ்க்கு இன்னொரு பெனஃபிட்டான பெனிஃபிட் தான். விடுறப்போ அதுவும் அந்த சாயிலுக்கு ஏர் கேப்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஒண்டர் அப்படி ஏன் அந்த ஏர் கேப்ஸை ரிமூவ் பண்ணுறது அவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா, பிகாஸ் சீட் சோப் பண்ணுறப்போ அதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கோகோபீட் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி கோகோபீட்லாம் யூஸ் பண்ணுறப்போ வால்யூம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அண்ட் as well as அது ரொம்ப லைட்டாக இருக்கும். இதில் கேப்ஸ்ன்றது அங்கங்கே இருக்கும். அப்படி சாயிலில் கேப் இருந்துட்டு அதுக்கு மேலே நம்ம சீட் சோப் பண்ணிவிட்டு தண்ணி விட்டோம்னா சாயில் வந்து கொஞ்சம் ப்ரெஸ்டன் ஆகிறப்போ அலக்க சீட்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். மூவ் ஆச்சுன்னா நான் இதுக்கு மாதிரி சொன்ன மாதிரி அது வந்து கொஞ்சம் ப்ராப்பராக ஜெர்மினேட் ஆகும். சீட்ஸ் வந்து எப்பவுமே ஒரு மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒன்று மேலே ஒன்று போட்டோம்னா ஜெர்மினேட் ஆகிறப்போ அந்த சீட்ஸ் ஒன்றோட ஒன்று பவுண்ட் ஆகிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக க்ரோ ஆகிறதுக்கு. யூஸ்வலாக பால்சம் சீட்ஸ் எப்பவுமே சைஸில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அது ஜெர்மினேட் ஆகிறதுக்கு அவ்வளோ பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை. அது கொஞ்சம் ஈஸியாக ஜெர்மினேட் ஆகும். மேக்ஸிமம் ஒரு 5 days ஜெர்மினேட் ஆக ஸ்டார்ட் பண்ணிவிடும் பால்சம் பிளான்ட். விதைச்சிலேருந்து ஒரு 15 நாள் நம்ம அதை ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட் ரெடி பண்ணிடலாம். அந்த 15 daysக்குள்ள அதோட ரூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே டெவலப் பண்ணிட்டு இருக்கும். லாஸ்ட் வீடியோ கேலண்டரில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரைட்டாக அதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருப்போம் அதோட ஃபைனல் லொகேஷன். ஆனால் பால்சமில் டபுள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறேன். அதுக்கான ரீசன் என்னன்னா, கேலண்டரில் எனக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை. ஸோ நான் சீக்கிரமாக அதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் ஆனால் டபுள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது ஒரு சேஃபான மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ரூட்ஸை வந்து மேக்ஸிமம் அதை டெவலப் பண்ணிவிட்டு அதோட ஃபைனல் லொகேஷனில் அதை மாற்றுறப்போ அந்த ரூட்ஸ் வந்து அதோட பெரிய பாட்டில் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது எந்த விதமான ஸ்ட்ரகிளாக இருக்காது. இப்போ சீட்லிங் இந்த சைஸில் இருக்கும்போது நம்ம அது ஒரு பெரிய பாட்டில் வச்சோன்னா அது அவ்வளோ ஈஸியாகவோ இல்லை அவ்வளோ ஒரு ப்ராப்பராகவோ அதோட ரூட்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது அந்த பாட்ஸை சுற்றி. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு அண்ட் அதுக்கப்புறம் பண்ணுறப்போ அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் நம்ம இந்த மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறப்போ நமக்கு எது ஹெல்த்தி சீட்லிங்ஸ்னு அது ஃபஸ்ட்டே தெரிஞ்சிடும். சீட்ஸ் ஜெர்மினேட் ஆகிற எல்லா சீட்ஸுமே ஹெல்த்தியான சீட்லிங்ஸாக கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில இதில் அதில் டேமேஜ் இருக்கும், பட் நமக்கு தெரியாது. நல்லா வளர்ந்துட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அதோட தண்டு இல்லை அதோட வேறு ஏதாச்சும் அழுகிற அந்த பிளான்ட் வந்து டக்குன்னு போயிடும். அதை நமக்கு பர்ஃபெக்டாக ஃபிகர் அவுட் பண்ணோம்னா இட் மீன்ஸ் சம் டைம். அந்த டைம் வந்து நம்ம டிரான்ஸ்பிளான்ட் மெத்தட் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக. அதனால நமக்கு அது எது பர்ஃபெக்டான சீட்லிங்ஸ்னு தெரிஞ்சால் அந்த ஹெல்த்தி சீட்லிங்ஸை மட்டும் நம்ம ஃபைனல் லொகேஷனை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறப்போ அந்த பிளான்ட் வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்கும்.
இந்த ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு வந்து ஒரு நார்மலான ஒரு 6 or 4 inch பாட் இருந்தாலே போதும். ஒரு சீலிங்ஸை தனித்தனியாக எடுத்துகிட்டு அது ஒரு 3 to 4 inch ஹோலில் நம்ம இப்படி ப்ளேஸ் பண்ணாலே அந்த பிளான்ட் ரொம்ப அழகாக வளர ஆரம்பிச்சிடும். Vámonos de fiesta. Y ahora en mi corazón tú estás. Y ya no quiero a nadie más. Contigo te quiero pasarla. Mamacita, vámonos de fiesta. Desde que te vi, buscaba una así. Desde que te vi. அந்த சீலிங்ஸ் வளர்கிறப்போ அந்த பிளான்ட்டை வந்து ஒரு பார்ஷியலான ஷேடு, ஒரு நிழல் பகுதியான இடத்துல வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது இப்போ தான் அந்த பிளான்ட் வந்து பொறுமையாக ஜெர்மினேட் ஆகிட்டு ப்ராப்பராக வளர ஸ்டார்ட் பண்ணுற டைம். இப்போவே நீங்கள் அதை ஃபுல் சன்னில் வச்சிங்கன்னா அந்த சீலிங்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வாடி போயிடும். நம்ம சீலிங்ஸ் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது ஒரு 10 days பார்த்தீங்கன்னா அதோட ட்ரூ லீவ்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே வளர ஆரம்பிச்சோம். அந்த ட்ரூ லீவ்ஸ் வளர ஆரம்பிச்சதுலேருந்து இன்னொரு 10 days நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். வெயிட் பண்ணி பார்த்துட்டு அந்த பிளான்ட் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக அந்த பிளான்ட் வளர்ந்துருக்கும். அப்போ நம்ம அதை ஃபைனல் லொகேஷன் மாற்றின போதும் அது வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு சீட்லேருந்து ஒரு 25 days to 30 days தான் அதுக்கு டைம் எடுக்கும். யூ கேன் சி அந்த இப்போ அதோட ஸ்டெம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெவியாக இருக்குது. அண்ட் நீங்கள் அந்த மேலே ஒரு சில பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சீலிங்ஸ் வந்து சரியாக வளரல. இதுதான் நான் வீக்கான சீலிங்ஸ்னு ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணேன். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு டேரெக்டாக நம்ம பெரிய பாட்டை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருந்தா அது வந்து ஒரு வேஸ்ட் ஆஃப் டைமாக தான் இருந்திருக்கும். இப்போ எனக்கு தெரியும் இதை நான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அந்த செடி வந்து ப்ராப்பராக வளர போகிறது இல்லைன்னு. ஸோ அதை நான் டிஸ்போஸ் பண்ணிடலாம். இப்போ சீலிங்ஸ் வந்து ஃபைனல் லொகேஷன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கான டைம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன மாதிரியான ஒரு பாட்டிங் மிக்சர், அதாவது அந்த மண் கலவை நம்ம என்ன மாதிரி விஷயத்தை எடுக்கலான்றதை பற்றி பார்த்துடலாம். ஹோம் வேஸ்ட் காம்போஸ்ட் அண்ட் ட்ரை எக்ஷெல் பவுடர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நியூட்ரிஷனுக்காக தான். அது இல்லைனா அவ்வளோ பெரிய பிளான்ட்டுக்கு பெரிய லாஸ்லாம் கிடையாது. ஜஸ்ட் இருந்து ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்றப்போ we can just simply skip it. When it comes to choosing the right pot for the balsam plant, balsam வந்து அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக இந்த சைஸில் தான் பாட் இருக்குன்ற அவசியம்லாம் கிடையாது. அதனால தான் இங்கே நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் பாட்ஸ் எடுத்திருக்கேன். ஒன்று ஒரு சைஸ், ஒன்று வந்து 15 inch, இன்னொன்று வந்து 12 inch, அந்த சின்ன பேக் வந்து அது 8 to 10 inch தான் இருக்கும். பால்சம் வந்து எந்த இடத்துலையுமே கொஞ்சம் ஈஸியாக அக்காமடேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு பிளான்ட் தான். அதுக்கு ஒரே ஒரு விஷயம் மெயின் என்னென்னா கொஞ்சம் டீப்பாக இருந்தாலே போதும். ஏன்னா ரூட்ஸ் வந்து ரொம்ப டீப்பாக போகிற ஒரு செடி கிடையாது. ஸோ ஓரளவுக்கு டீப்பாக இருக்கிற அண்டு சைஸ் வந்து மேக்ஸிமம் ஒரு 5 inch அதுக்கு மேலே இருந்தாலே போதும். அந்த பிளான்ட் வந்து நல்லாவே வளரக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அந்த பாட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதை பிளான்ட் பிளேஸ் பண்ணுங்கள். I don't really know what comes next. I'm just doing my best, even though I'm so stressed out. Everything just feels like a test that I fail, so depressed when I can't seem to get out. But something deep inside won't let me quit. I swear that I'm inspired by all this shit. Tell me that I can't and I won't. That's what guides me the most. Your lies, I'll do what I want. I'm inspired by thirst, I'm inspired by worth. I desire your worst, so you can just hide while I work. I ain't tired, you first. I'll write a second, third verse about the lies you go disperse. You never did shit, I know it hurts. But something deep inside won't let me quit. I swear that I'm inspired by all this shit. Tell me that I can't and I won't. That's what guides me the most. Your lies, I'll do what I want.
பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த பூக்கள்லாம். இவ்வளோ இந்த 60 டேஸ்க்கு நம்ம போட்ட எஃபர்ட்டுக்கான ரிசல்ட் என்னென்னா பால்சம் வந்து ரொம்ப நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நீங்கள் அந்த மிக்ஸ்டு கலரான பால்சம் சீட்ஸ் வாங்குறப்போ ஸோ பூ பூக்கிறதும் கொஞ்சம் நல்லா அடர்த்தியாக போகும். ஸோ மிக்ஸ்டு கலராக இருக்கப்போ கார்டனுக்கு வந்து ஒரு நிறைய கலர்ஸ் ஆட் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் மோரோவர் பால்சம் வந்து ஒரு நல்ல ஒரு பாலினேட்டர் பிளான்ட்ன்றதுனால பாலினேஷன் ஹெல்ப் பண்ணுற எல்லா இன்செக்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை பீஸாக இருக்கட்டும் அது எல்லாமே பால்சம் பிளான்ட் தேடியே வரும். ஸோ உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் இன்செக்ட்ஸ் உங்கள் கார்டனுக்குள்ளே வரப்போ உங்களுக்கான பாலினேஷன்றது ரொம்ப ஈஸியாக நடக்கும் உங்கள் கார்டனில். பூ பூக்கிறதுக்கும் பார்த்தாச்சு. இப்போ எல்லாருக்குமே ஒரு சின்னதாக டவுட் இருக்குது, இந்த பால்சம் செடியில் அந்தளவுக்கு எந்த ப்ராப்ளமே வராது, இல்லை எந்த பூச்சியுமே தாக்காதான்னு கேட்டால் மேக்ஸிமம் இருக்காது. ஏன்னா பால்சம் வந்து ஒரு டிராஃப்ட் ரெசிஸ்டன்ட் பண்ணுறது, அதிகபட்சமான வறட்சியை தாங்கக்கூடிய ஒரு செடி தான் அது. அதில் இருக்க ஒரே ப்ராப்ளம் வந்து நம்ம ரெகுலராக தண்ணி வில்லைனா அந்த செடி வதங்கி போகுமே தவிர அதை தாண்டி அதுக்கு வேறு எந்த ப்ராப்ளமும் பெருசாக வராது. அந்த செடி வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வளர்த்தாச்சு, விதையிலேருந்து பூ பூக்கிற வரைக்கும் பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்து இதில் ஒரு முக்கியமான ஸ்டெப் என்னன்னா அதில் இருக்க விதையை நம்ம எப்படி கலெக்ட் பண்ணுறது. ஏன்னா பால்சம் சீட்ஸ்ன்றது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி, ஜஸ்ட் நம்ம ஒரு டைம் அந்த காசு கொடுத்து நம்ம விதையை வாங்கிட்டாலே அதுக்கப்புறமா அந்த செடியில் இருக்க விதையை எடுத்து நம்ம மறுபடியும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு அந்த சீட்ஸ் ரொம்ப ஈஸியாக அண்ட் ரொம்ப நிறைய சீட்ஸ் அதில் அந்த பிளான்ட்லேருந்து நமக்கு கிடைக்கும். மாதிரி சீட் பாட்ஸ் கரெக்டான சீட்ஸ் கொடுக்குன்றதை பார்க்குறப்போ சீட் பாட்ஸ் வந்து நல்லா மெச்சூர் ஆகிட்டு கொஞ்சம் ட்ரை ஆகும். அது எந்த அளவுக்கு ட்ரை ஆகும், ஜஸ்ட் நீங்கள் டச் பண்ணாலே அது வந்து வெடிச்சு இருக்க சீட்ஸ்லாம் கீழே கொட்டிடும். அந்தளவுக்கு அது நல்லா கொஞ்சம் மெச்சூர் ஆகும். நீங்கள் ஜஸ்ட் அதை டச் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எது கரெக்டான சீட் பாட்ஸ் அண்ட் எதுக்கு இன்னும் மெச்சூர் ஆகலன்றது. அந்த சீட்ஸை கலெக்ட் பண்ணிருக்கும் அது வெயிலில் வந்து ஒரு 5 to 6 டேஸ்க்கு அதை நல்லா காய வச்சு எடுத்தாலே போதும், அந்த சீட்ஸ் வந்து பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்கும். And I think that's it for this video and I hope you learned something important from this video. அடுத்த வீடியோ இந்த சண்டே பார்ப்போம். அண்ட் அந்த வீடியோ இந்த ஆகஸ்ட் மந்த் என்ன விதைகள் ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன மாதிரியான காய்கறிகள் இந்த டைமில் ஸ்டார்ட் பண்ண பர்ஃபெக்டாக இருக்குன்றதை பற்றி நம்ம இந்த சண்டே அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Until that, let's stay connected and create a better environment.